பிரச்சனைகள் பிரச்சனைகள் தீர்வுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பிரச்சனை? பொருளாதார சுரண்டல்ங்கிறீங்க. இஸ்லாம் வட்டியை ஒழிக்குது. அதை தவிர ஒரு சுரண்டல் ஒழிக்கிறதுக்கு ஒரு மார்க்கமே இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், தீண்டாமைங்கிறீங்க. தீண்டாமை எதை வச்சு ஒழியும்னு கேட்டா, அந்த எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த கோத்திரம்னு சொல்வதன் மூலமா தான் ஒழியும். இந்த தீண்டாமை ஒழிக்கணும்னு சொன்னா அதை ஒரு தத்துவமா இஸ்லாம் சொல்லிட்டு போல, பிராக்டிகலா கொண்டு வர்றதுக்காக தான் இந்த சகோதரர்கள் ரெண்டு பேரும் எதை சிரமம்னு சொன்னாங்களோ. நீங்க கொஞ்சம் நேரம் கொடுங்கம்மா, சரி கொடுங்க. இந்த ரெண்டு அந்த பெரியவரும் தம்பியும் சரி கொடுத்துருங்க. சலசலப்பு இல்லாம கொடுத்துருங்க. அப்ப நீங்க இந்த ஐயாவும் தம்பியும் கேட்டாங்க இல்லையா, 5 நேரம் போற சிரமம். உங்களுக்கு சிரமமா இருக்கலாம். முஸ்லீம்கள்ட்ட இந்த தீண்டாம ஒளிஞ்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வெறுமனே தத்துவமா சொல்லிக்கிட்டு இருக்காம 5 நேரம் அவனை நிப்பாட்டி வைக்கிறோம். இவனுக்கு பக்கத்துல அவன், அவனுக்கு பக்கத்துல இவன், இவனுக்கு பின்னாடி அவன், அவனுக்கு பின்னாடி இவன். அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா, முதல்ல வர்றான், இவன் என்னடா தாழ்ந்தவன் ஏன் பின்னால் நிக்கிறான் அப்படின்னு முதல் நாள் நினைக்குவேன். அடுத்த நேரம் நின்றா பாதி குறையும், மறுபடியும் போய் நில்லு, அப்புறம் எவனிக்கிறானே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாரையும் நான் சமமா ஆக்கிறேன். அந்த சகோதரத்துவம் உண்டாகணும்னு சொன்னா திரும்ப திரும்ப மனசுக்கு ட்ரைனிங் கொடுத்ததுனாலதான். நிப்பாடுங்களா, நிப்பாடு, அப்படியே நிப்பாடுங்க. சதாவதானி ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் செய்ய முடியும். சதாவதானி கிடையாது யாருங்க. அவங்க இதை கேட்பாங்களா வாங்குவாங்களா? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப 2 பேருக்கும் எனக்கு நான் சொல்லி போறேன். இப்ப தொழுகண்டு தீண்டாமே ஒழிக்கணும், அண்ணன் தம்பியா இருக்கணும், சட்டமே போட்டோம், பிரச்சாரம் பண்ணணும், ஒழியுமாண்டா ஒழிக்காது. என்ன அவனை பிராக்டிகலா கொண்டாந்து நிப்பாட்டணும் பிடிச்சி. போதனைகள் நிறுத்தாது. இஸ்லாம் என்ன பண்ணணும், 5 வேளை தொழுகையை வச்சிருக்கு. இந்த தொழுகையில எவன் முன்னாடி வந்தானோ அவன் முன்னாடி நிக்கணும். எவனும் முந்தின்னு உரிமை கொண்டாட முடியாது. இப்ப நான் ஒரு உயர்ந்த குலத்துக்காரன், நான் போய் நிக்கிறேன். ஒரு தாழ்ந்த குலத்தவன் ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வந்திருக்கான், அவனும் வர்றான். அவன் முதல் வரிசையில் நின்றான்னு வைங்களேன், நான் பின்னாடி தான் நிப்பேன், பின்னாடி தான் நிக்கணும். நிக்கும் போது முதல் நாள் மட்டும் எனக்கு ஆத்திரமா இருக்கும். இன்னைக்கு தான் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன், என்னடா இவன் வந்து எனக்கு முன்னாடி நிக்கிறானே. 2வது வரையும் நின்றான், மறுபடியும் அதுல ஒரு 10% குறையும். இன்னும் நில்லு, அவனை பத்தி உள்ள தகவல் இன்னும் கொஞ்சம் குறையும். திருப்பி இவன் தோல்ல அவன், அவன் தோல்ல இவன், இவனுக்கு முன்னாடி அவன், அவனுக்கு முன்னாடி இவன், நிப்பாட்டி பக்கத்துல எவன் நிக்கிறான்னு நாங்க கவனிக்க மாட்டோம். பள்ளிவாசலுக்கு போனோம்டா, பள்ளிவாசலுக்கு எந்த முஸ்லீம் போனாலும் அவன் பாடு போய் நிப்பான். இவன் பக்கத்துல யாரு உயர்ந்தவரா தாழ்ந்தவரா பணக்காரா, இது எங்களுக்கு கவலையே கிடையாது, நான் கவனிக்கவே மாட்டோம். இப்படி இந்த பிராக்டிகலாக ட்ரைனிங் முடிச்சு பாருங்க. அதனாலதான் தீண்டாம ஒழிஞ்சு. வெறுமனே எல்லாம் ஒண்ணு சொன்னா ஒழிஞ்சிருக்காது. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, உள்ள அண்ணன் தம்பின்னு சொல்லிவிட்டு நிப்பாட்டி வச்சு இவனுக்கு பக்கத்துல அவன் நின்று முதல் நாள் மட்டும் இவன் நிக்கிறான், இவன் தாழ்ந்த ஜாதி எனக்கு நிக்கிறான்னு முதல் நாள் தான் நினைப்பேன். 2வது நாள் நில்லு, 3வது நாள் நில்லு, தினசரி நில்லு. எவன் 5 நேரமும் தொழுகை நடத்துறானோ அவன்கிட்ட அந்த சகோதரத்துவம் ரொம்ப நிலங்கி நிற்கும். இந்த வருஷத்துக்கு ஒருக்கா நடத்துறவன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எங்கள இருக்கான் வருஷத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை வர்றவன். பிராக்டிகலா இவன் அந்த சகோதரத்துவம் குறைவா இருக்கும். அதனால இந்த சிரமங்களை நம்ம பெருசா எடுத்துக்கிற கூடாது. இது மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது. அது மாதிரி இவ்வளவு என்னென்ன விவகாரங்கள் நீங்க சொன்னாலும் அடுத்த மாசம் வைக்கிறோம்னு சொல்றோம்ல, அது வரைக்கும் கூட தாக்கு பிடிக்க முடியாது. இல்ல இந்த தம்பிக்கு சொல்லி போடுறேன், மிச்சம் இருக்கு கேள்வி. சொல்லுங்க சாத்தா. ஆமா, சொல்ல மாட்டோம். ஆமா, இல்ல சொல்ல மாட்டோம். ஆமா, அது முரண்பாடு மாதிரி தெரியுது. அதானே, அதையும் சொல்லி போடுறேன். அதான் சொல்றேன். இப்ப எல்லாரும் சகோதரிகள் ஆகிடுறோமே, நம்ம பொண்டாட்டி சகோதரி தானேங்கிறீங்க. அதானே, சரி ரைட்டு. சரி, கேள்வி புரிஞ்சுக்கிச்சு, நான் சொல்லிடுறேன், முடிச்சிரு. சரி, முரண்பாடு மாதிரி தெரியுது உங்களுக்கு. சரி, அப்ப தம்பி கேட்டதுக்கு வருவோம். ஐயாவும் கேட்டிருக்கிறாங்க, இந்த 5 வேளை தொழுகைங்கிறது ரொம்ப சிரமமா உள்ளது, இதெல்லாம் சாத்தியப்படுமா? ஒரு மனிதனுக்கு நேரமே பத்தலன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சும்மா சொல்றதுங்க. நேரம் பத்தலைன்னா இவனுக்கு பொழுதுபோக்கு இவ்வளவு சாதனை எதுக்கு? நேரம் போகலங்கிறான். உண்மை என்ன தெரியுமா? பொழுது போகலையாம். பொழுது போக்குறதுக்குன்னே என்னத்தை கண்டுபிடிக்கிறான். பொழுதே போகலங்க. எவனுக்கு நேரம் பத்தல என்று சொல்லுங்க பார்ப்போம். இருக்கிற நேரத்தை போக்குறதுக்கு வழி இல்லைன்னு தான் அவன் டிராமா, நாடகம், கூத்து, சினிமா, பீச்சுன்னு போய்கிட்டு இருக்கான். இது ஒண்ணு. அதனால நேரம் பத்தலன்னு சொல்லாதீங்க. இந்த தொழுகை என்பதுங்க ஒரு பஞ்சுவாலிட்டி முதல் உண்டாக்கும். ஒரு டயத்துக்கு போய் நின்று இன்னொன்னு நீங்க விளங்கிக்கணும். இஸ்லாத்தின் அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? கடவுள் ஒருத்தருக்கு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த நம்பிக்கை பலப்பட நான் மோசடி செய்யறதுக்கு பயப்படுவேன், யோசிப்பேன். ஆஹா, கடவுள் இருக்காரு,
பார்த்துட்டு இருக்காரு, நான் மோசடிக்க கூடாது, ஏமாத்தக்கூடாது, திருடக்கூடாது, விசாரம் பண்ணக்கூடாது, கொள்ளடிக்க கூடாது. இந்த நம்பிக்கை திரும்ப திரும்ப வலுப்பெறணும்னு சொன்னா அந்த கடவுள் இருக்கிறான், கடவுள் இருக்கிறான், கடவுள் இருக்கிறாங்கிற நம்பிக்கையை திரும்ப திரும்ப எனக்குள்ள ஏத்திக்கிறது இருக்க, நான் வெளி உலகத்தில் நல்லவனா நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த 5 வேளை தொழுகை என்பது இருக்குல்ல, அது ஒரு தொழுகைக்கு ஆகக்கூடிய நேரம் 1.5 மணி நேரம்லாம் கிடையாது. அதிகபட்சமா போனா 10 நிமிஷம், குறைச்சா 5 நிமிஷம். இந்த ஒரு தொழுகைக்கு ஒதுக்குற நேரம் இருக்க 5 நிமிஷம், 4 தடவை குனிஞ்சு நிமிந்து எந்திரிக்கிறது ஒரு 10 நிமிஷம் முறையா நிதானமா செஞ்சா மொத்தத்தில் 5 வேளை தொழுகைக்கும் 50 நிமிடம் தான் ஆகும். இதுல என்ன இல்ல அது நான் சொல்றேன், எல்லாத்தையும் நீங்க சொன்னது கூட சொல்லிடுறேன், நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன், நீங்க சொல்லாதுக்கும் சேர்த்து சொல்லிடுறேன். அந்த அந்த டாபிக் தாண்டி போனா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னது வந்துடும். நீங்க நினைக்கிறது நான் சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும். நீங்க சொன்னது வராட்டி சொல்லுங்க, அவர் என்ன கேட்க போறாருன்னு தெரியும். அப்ப ரொம்ப குறைந்த நேரம் தான் ஆகுது. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யறாரு, அந்த பஞ்சுவால் டயத்துக்கு அவர் வர முடியாது, பள்ளிவாசலுக்கு வந்து செய்ய முடியாதுங்கிறாரு. பள்ளிவாசலுக்கு தான் வந்து செய்யணும்னு இஸ்லாம் உத்தரவிடல. அவர் சந்தேகங்களா அதை தீர்றதுக்கு என்ன கேட்க போற எல்லாம் வந்துடும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா 5 வேளை அந்த தொழுகை கட்டாயம், வீட்டிலையும் தொழலாம். இந்த இடத்துல இப்ப நாங்க தொழுவோம் முடிஞ்சவன. இப்ப இது பள்ளிவாசல் கிடையாது, ஹோட்டல் தான். இப்ப உங்க சாப்பாட்டு வேலையில நாங்க இங்கதான் தொழுவ போறோம். இப்ப பள்ளிவாசலுக்கு மனக்கட்டு போக மாட்டோம், இங்க தொழுவோம். ரோட்ல தொழுவலாம், தெருவுல தொழுவலாம், எங்க வேண்டாலும் தொழுவலாம். சுத்தமா இருக்கணும் இடம். அசுத்தம், மழை, ஜலம், சிறுநீர், சாக்கடை அதெல்லாம் இல்லாம அந்த இடம் சுத்தமா இருக்கணும். கை கால் முகத்தை எல்லாம் கழுவி சுத்தமா நாம இருக்கணும். அணிஞ்சு இருக்கிற ஆடை சுத்தமா இருக்கணும். இந்த 3 கண்டிஷனுக்கு உட்பட்டு எங்கேயும் தொழலாம். பள்ளிவாசலுக்கு போக வசதி உள்ளவர்கள் அதற்கு போவது சிறப்பு. அந்த வாய்ப்பு இருக்கும்போது போங்க. ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கிறாரு, அங்க இருந்து பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு ஒரு அலுவலகத்துக்கு பர்மிஷன் கொடுப்பானா? தொழுவுறதுக்கு 10 நிமிஷமா இருந்தாலும் போயிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும், உட்காராண்டுவான். அதெல்லாம் இருக்குதான் செய்யுது. ஒரு பாத்ரூம் போயிட்டு அவனை தம் அடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் செலவழிக்கிறீல்ல, அந்த நேரம் தான் தொழுவைக்கு. அவ்வளவுதானே விஷயம். அங்க தொழிலாமல் ஒதுக்கி அப்ப நம்ம என்ன பண்றோம்? பள்ளிவாசலுக்கு வர வாய்ப்பு உள்ளவர்கள் அந்த சகோதரத்துவம், அந்த சமத்துவம், அந்த ஒரு இணைப்பு, அந்த சமூக ஒற்றுமை அதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக வாய்ப்பு கிடைக்கும் போது வரலாம். சிறப்பு இருக்குது, அதிகமான கூடுதல் நன்மை இருக்குது. ஒருவர் அந்த மாதிரி வாய்ப்பே இல்ல, வீட்டுல தொழுகிறாரு, ஆபீஸ்ல தொழுகிறாரு, திடல்ல தொழுகிறாரு, விளையாட்டு மைதானத்தில் தொழுகிறாரு, தப்பே இல்ல, கடமை நிறைவேற்றிட்டாரு. ஏன் அந்த கேள்வி வராது? இதுல என்ன உங்களுக்கு சிரமம் இருக்குது? இது தம்பி தானே கேட்க நினைச்சிய, அதான் அந்த கேள்வி தான் கேட்க நினைச்சேன். அதுதான் சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்லி போறேன். ஜமாத் கூட்டு தொழுகை என்பது வரவேற்கப்பட்டது, சிறப்புக்குரியது. கடமை எப்படியாவது தொழுதரணும், எங்க வேண்டாலும் தொழுதரணும். இது ஒரு அம்சம். அப்புறம் ஹஜ்ஜை பத்தி ஐயா சொல்லும் பொழுது எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியாதுன்னாரு. எல்லாத்தையும் ஹஜ்ஜி செய்யுமாறு இஸ்லாம் சொல்லலங்க. இஸ்லாம் சொல்வது என்ன தெரியுமா? யாருக்கு சென்று வர சக்தி உள்ளவர், காசுன்னு கூட சொல்லல. காசு இருக்கு, ஆளு எந்திரிக்க முடியாம இருப்பான், இவன் போகணும் பணக்காரன் கூட இஸ்லாம் சொல்லல. சென்று வர சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு காசால சக்தி இருக்கணும், உடல் நலத்தால சக்தி இருக்கணும். 95 வயசு அவருக்கு, இவர் பிளாட்ல கூட ஏத்த மாட்டான். இவரை போய் ஹஜ் செய்யறது கடமை ஏன்டா செய்யணும் கடவுள் கேட்பார? கேட்க மாட்டாரு. யாரு கடமையாக்குது? என்கிட்ட காசும் இருக்குது, டைமும் இருக்குது, உடல்ல ஆரோக்கியமும் இருக்குது, டிக்கெட்டும் கிடைக்குது, கவர்மெண்ட் அனுமதிச்சு விட்டான், பாஸ்போர்ட்டும் இருக்குது, விசாவும் கொடுத்து விட்டான், போக வேண்டியதானே. இதுதான் இஸ்லாம் சொல்றதை தவிர அதை கம்பல் பண்ணி இருந்தாலும் போ, இல்லாட்டாலும் போ, கடன் வாங்கிட்டு போ, அங்க போய் சாவுற கண்டிஷன்ல இருந்தாலும் இப்படி சொல்லவே இல்லை. குர்ஆன்ல அந்த டெக்ஸ்ட் அப்படித்தான் சொல்லுது, மனிஸ்ததா இலைஹி சபீலா. சென்று வர யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவருக்கு தான் ஹஜ் கடமை. சென்று வர சக்தி என்றுதான், சக்தி தான் அங்க முக்கியம். அப்படித்தான் ஆக்கியிருக்க தவிர அவ்வளவு எளிமை நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப லேசு. நம்ம கடன் வாங்கிட்டு போக கூடாது, கடன் இருந்தா போக கூடாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் கடன் கொடுக்கணும், ஹஜ்ஜிக்கு போறதுக்கு 50,000 ரூபாய் கடனை தான் கொடுக்கணுமே தவிர ஹஜ்ஜிக்கு போக கூடாது. கடனை கடவுள் மன்னிக்கவே மாட்டார். மனிதனுக்கு செய்யற துரோகத்தை இஸ்லாத்துல ஒரு முக்கியமான நம்பிக்கை. கடவுளுக்கு செய்யற பாவங்களை தான் கடவுள் மன்னிப்பாரு. ஒருத்தனை நான் ஏமாத்திட்டா அவன் மன்னிக்காத வரைக்கும் கடவுள் மன்னிக்க மாட்டாரு. அவன் மறுமையில என் மீது வழக்கு தொடரலாம், அதுக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுப்பாரு. அவன்கிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்கணும், அவனுக்கு தான் பரிகாரம் செய்யணும். அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம். கடனை வச்சுக்கிட்டு போக கூடாது, வாங்கின கடனை கொடுக்காம போக கூடாது. மனிதனுக்கு செய்யற எல்லா கடமைகளையும் நிறைய தாயார் இருக்கிறாங்க, உங்களை விட்டா அவங்களுக்கு நாதியே கிடையாது, செத்து போயிருவாங்க, நான் போட்டு என்ன துணையா போட்டுன்னு போக கூடாது. இப்படி நிறைய கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் ஹஜ். இஸ்லாத்துல எல்லா கடமையும் அப்படித்தான், சக்தி தான், முடிஞ்சதை தான் செய்யணும், வேதனைப்படுத்திக்கிற கூடாது, கஷ்டப்படுத்திக்கிற கூடாது. அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது. ஆக இந்த நிகழ்ச்சியை நம்ம சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இதுல சில கேள்வி பதில் சொன்னதுல மனிதர்கள், நம்ம மனுஷன் தான், நம்மளும் மனிதர், நீங்கள் மனிதர்கள், கூட குறைய சொல்லியிருக்கலாம். யாருடைய மனதாவது புண்பட்டா புண்பட்டுங்கிறதுக்காக நம்ம சொல்றதில்ல. ஒரு உதாரணத்துக்காக இந்த மாதிரி சொல்லுவோம், நீங்க புண்பற்றக்கூடாது.
உதாரணத்துக்காக கிறிஸ்தவ மதத்தை சொல்லுவோம், அது புண்படுறதுக்கு இல்ல. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சகித்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்வதற்காக இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். முக்கியமான நோக்கம் என்ன, நீங்க நல்லா விளங்கிக்கலாம். என்னோட ஒரே இஸ்லாத்தை எப்படி சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு வெறியன் மாதிரி நீங்க நினைச்சிடக்கூடாது. இஸ்லாத்தை பற்றி சொல்வதற்குள்ள நிகழ்ச்சி. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை தீர்க்கிறதுங்கிற அடிப்படையில் சொல்லும் போது இன்னென்ன காரணங்கள் தான் நம்ம சொல்லுவோம். திருப்தி அளிக்கிற முறையில் சொல்லியிருக்கலாம், திருப்தி இல்லாமல் இருக்கலாம், டைம் இல்லாம அவங்களுக்கு இருக்கலாம், சில பேர் மனசுக்குள்ள சந்தேகத்தை வச்சுக்கிட்டு கேட்க கூச்சப்பட்டிருக்கலாம். அப்படி எல்லாம் பல பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதனால அந்த குறைகள்லாம்